இந்த பெருந்தொற்று காலத்துல இணையத்தின் மூலம் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நிகழ்ச்சியின் மையப்புள்ளி என்று சொல்லக்கூடிய திரு சிவராமன் சார் அவர்களும், எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் சமவெளிகளில் எடுத்து செல்வதற்காக மிக அரிய பாடுபட்ட திரு குமரேசன் அவர்களுக்கும், எங்களை போன்ற விஞ்ஞானிகளை ஊக்குவிப்பதற்காக எங்களுடன் இயந்து செயல்படும் வனிதாமோகன் மேடம் போன்ற நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாத்துக்கும் முன்னாடி எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்ற மாதிரி வணங்குற இரண்டாவது தெய்வம் என்னன்னா என்னுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு 2 கண்கள், ஒன்று வந்து விவசாயி, ஒன்று மாணவர். எங்களுக்கெல்லாம் அறிவு கண் ஊற்றிய எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தை நான் வணங்கி இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு பெரு வாய்ப்பு அளித்த என்னுடைய ஆசிரியர், எங்களுடைய கல்லூரி, எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும், உலகுக்கெல்லாம் ஒரு கல்லூரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்லூரி, அது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். ஒரே ஒரு கல்லூரி, வனத்துக்காக செயல்படும் ஒரு கல்லூரி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கமாக செயல்படும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தின் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தொற்று காலம் முதல் சிவராமன் சார் வந்து இந்த லாக்டவுன் போட போறாங்க, இதை நம்ம பயனுள்ளதா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி இணையவெளி பயிற்சி ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கு பெருத்த மனப்பான்மையுடன் பெருந்தன்மையுடன் எங்களுடைய பல்கலைக்கழகம் வந்து அனுமதி கொடுத்துச்சு. நான் ஏற்கனவே சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதாவது நான் என்ன பார்க்கிறேன், என்ன ஆராய்ச்சி பண்ணேன், அது எப்படி விவசாய நிலத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன், என்னுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் எப்படி கொண்டு போயிருக்கேன், இதுல எது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. ஏன்னா 35 வருடமா வனத்தை பற்றியும் படித்து வனத்திலே முனைவர் பட்டம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளுக்கு சென்று பல்வேறு வன சம்பந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல்வேறு வன சம்பந்தமான ஆராய்ச்சி திட்டங்களை பெற்று அவை அனைத்தையும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் மாற்றி இருக்கின்றோம். அது எங்கள் கல்லூரிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அதனுடைய ஒரு செயலாக்க புள்ளியாக நான் இருப்பது எனக்கு மிக 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 மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த 3 வாரமா நம்ம பார்த்தது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலே ஒரு தொழில்நுட்ப அறிஞரா எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேரை ரீச் பண்ணிட்டோம். எத்தனை பேர் ரீச் பண்ணியிருக்கிறோம் என்னன்னு ஒரு டேட்டா பேஸை வந்து பசுமையோட வச்சிருக்கிறாங்க. நம்ம வனத்துக்குள் திருப்பூர் ப்ராஜெக்டோடைய தலைவர் சிவராமன் சார் வச்சிருக்கிறாங்க. இதுதான் பெருமை. பெருமை இல்லை, இதுதான் கடமை. இது மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் என்னுடைய எண்ணம். அது ஈடேறி இருக்கு. ஏன்னா நான் தனி மனிதன் அல்ல, இந்த தமிழ் சமூகம் தான் என்னை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. எங்க அப்பா மம்பட்டி மூலம் பிராக்டிக்கலா எனக்கு சொல்லிக் கொடுத்த பட்டறிவும், என்னுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் எனக்கு சயின்டிபிக்கா சொல்லிக் கொடுத்த அறிவும் தான் இந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதா மாற்றி இருக்கு. அப்படிங்கும்போது இது கண்டிப்பான இந்த விவசாய சமூகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு புதுமையான விஷயம், அதாவது 35 வருஷமா நாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, காட்டுக்குள்ள போகலாம், காட்டுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணலாம், காட்டுக்குள்ள இருக்க விஷயங்களை படிக்கலாம், காட்டுக்குள்ளேயே படுக்கலாம், தூங்கலாம், பல விஷயங்களை. காடுங்கிறது உங்களுக்கு நமக்கு என்னன்னா அந்த ட்ரெஷர் ஹண்டர் மாதிரி தான். ஒரு பல்லுயிர் பகுப்புனா அந்த அந்த காட்டுக்குள்ள போய் ஆத்மார்த்தமா பல விஷயங்களை அந்த அறிவியல் பூர்வமா அதை பார்க்கிறப்போ ஒரு தியானம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது என் வாழ்க்கையில கிடைச்சத அதை ஒரு காடா மாற்றணும்னு நினைச்சோம். அதை உருவாக்கணும். ஒரு காடு வந்து செயற்கையாக உருவாக்கியிருக்கோம். அடர்கவின் காடு. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் எல்லாரும் சொல்றோம், ஆக்சிஜன் போயிடுச்சு, ஆக்சிஜன் இல்லை, எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்படுறோம். எல்லாத்துக்கும் ஏற்கனவே நம்ம சுப்பரநேசன் சொன்ன மாதிரி மறந்தான் மனிதன் மறந்தான்ற மாதிரி மரத்தை மறந்தோம். இன்னைக்கு மரத்துக்காண்டி ஓடிட்டு இருக்கிறோம். இந்த இணையவழி மூலமா இந்த அடர்கவின் காடுகளை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்றேன். இது நான் ஏற்கனவே எல்லா பகிர்விலையும் எல்லா அமர்வுலையும் சொல்றதான். நானும் பார்த்து படிச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு செயல் விளக்கமா ஒரு பண்ணை உருவாக்கி அதை விவசாயிகள் மத்தியில கொண்டு போய் விவசாயிங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அது ஒரு தொழில்நுட்பமா வெளியில வரணும் அப்படின்றது என்னுடைய தலையாய கடமை, தலையாய உணர்வு எனக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல நான் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு அதை டெஸ்ட் பண்ண இன்னொருத்தர் கொடுக்கறதே கிடையாது. அந்த வழியில வந்ததா இந்த அடர்கவின் காடுகள். ரொம்ப நாளா என் மனதுல உறுத்துனது. நான் ஃபாரஸ்ட்குள்ள போய் படிச்சது. ஏன்னா நீங்க இந்தியாவை பொறுத்தவரையில 16 வகையான காடுகள் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கோம், டிராபிக்கல் ரீஜன் சொல்றோம். 16 வகையான காடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 32 வகையான உட்பிரிவுகள் இருக்கு. தமிழ்நாட்டில் 8 வகையான காடுகள், மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க
சாம்பியன் அண்ட் சேஃப் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இயற்கை காடுகளை அப்படி வந்து வகைப்படுத்தி ஸ்கிரப் ஜங்கிள் முட்புதர் காடுகள்ல இருந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஊசி இலை காடுகள் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. அதுல மிக முக்கியமானது நம்முடைய ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது காய்ந்த பகுதியில் வளர்ற இலையுதிர் காடுகள், மாய்ஸ்ட் டெசிடியஸ்னு சொல்லுவாங்க. இது மாய்ஸ்ட் டெசிடியஸும் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டும் தான் நமக்கு வந்து அதிகமான இடங்கள்ல வந்து இருக்கு, நம்ம நாட்டுடைய சொத்து. இந்த ஃபாரஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன முயற்சி பண்ணோம். ஏன்னா நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றேன், எப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம், நிறைய நேரம் போயிடும். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து 2 மணி நேரத்துல சொல்ல முடியாது. அதனால உணர்வை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா சரியா இருக்காது. அதை வந்து செயல் விளக்கமா என்ன பண்ணியிருக்குன்றத முதல்ல நான் சொல்றேன். அப்புறம் எப்படி மியாவாக்கியில இருந்து வெளியே வித்தியாசப்படுது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம குமரேசன் சார் இதை வந்து சமவெளிக்கு எடுத்துட்டு போகணுன்ட்டு மாடியிலும் காடு வளர்க்கலாம்னு ஒரு சுலோகனோட எடுத்துட்டு வந்தாரு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாம காடுகளை எப்படி பாதுகாக்கிறத பத்தி இந்த மாதிரியான சில இருக்கு. கால வரையறைன்னு ஒண்ணு எல்லாத்துக்குமே இருக்கும். அதுல காலை வரையறைக்குள்ளதான் நம்ம செயல்படணும். நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த 2 மணி நேரத்துல நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. சென்னையில இருந்து வந்திருக்காங்க, காரைக்கால்ல இருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் பேசுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. குமரேசன் சார் வாய்ஸ்ல கிளியரா இருக்குல்ல? நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்ல? கிளியரா இருக்கு சார், நீங்க பேசலாம். ஓகே. நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். என்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கேன். இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் என்ன வனத்துக்குள்ள பார்த்தனோ, ஆனா உங்களை வந்து எல்லாத்தையும் கையை பிடிச்சு ஒரு வனத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளியில கொண்டு வர மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துறேன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாக்குற ஸ்லைட்ல எல்லாம் பூராமே பச்சையா தான் இருக்கும், கிரீனா தான் இருக்கும். எல்லா ஸ்லைட்ஸுமே பாத்தீங்கன்னா அதை பார்த்தாலே அந்த மரத்தை கட்டிப்பிடிக்கிற போல இருக்கும். ஏன்னா மரம்ங்கிறது வந்து யாராவது மரத்தை கட்டிப்பிடிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல, ஆனா மரத்தை கட்டிப்பிடிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு உணர்வு வரும். ஒரு உணர்வு. நீங்க நம்முடைய மாநிலத்தினுடைய மரம் வந்து பனைமரம். பனைமரத்தை யாராவது கட்டிப்பிடிச்சிருக்கோமா? பனைமரத்தை வெட்டத்தான் செஞ்சிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட படிப்பினைகள். இந்த படிப்பினைகள்ல இருந்து எப்படி நம்ம வேறுபடுறோம், எப்படி அடுத்த சமதளத்துக்கு இதை எடுத்துட்டு போறோம், எந்த மாதிரி இப்ப வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி என்கிட்ட ஒரு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பேசுறாங்க. வனத்துக்குள் தமிழ்நாடுன்னு போயிடும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் இதை செயல்படுத்துறாங்க. இது வந்து ஒரு மக்கள் இயக்கமா மாறணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எல்லா மனதுக்குள்ளேயும் இருக்கு. அதை ஒரு செயல்பாடாகவும் வெளிக்கொண்டு வந்து அதை செயல்பட கொண்டு வர்றதுதான் முக்கியம். என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், பவர் பாயிண்ட்டை பாருங்க. அப்புறம் நிறைய பேசலாம், நிறைய பேச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அடர் கவின் காடுகள் செயற்கையா உருவாக்கப்பட்ட சைடு பாக்குறீங்க இல்லையா? இது வந்து ஒரு இயற்கை வனம், இயற்கையா கடவுள் உருவாக்குனது. இது கொடைக்கானல்ல பேரிஜம் பகுதியில மதிக்கட்டான் சோலைன்னு அதுக்கு பேர். எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நான் ஒரு உரையாடல்ல, தொலைபேசி உரையாடல்ல சிவராமன் சார்கிட்ட பேசும்போது, நான் பார்த்திருக்கிறேன் சார், அங்க போயிருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு பேரே மதிக்கட்டான் சோலை. மதிக்கட்டான் சோலைன்னா நீங்க அவ்வளவு அடர்த்தியான சோலை. அந்த சோலைக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷனே தெரியாது, அந்த அளவுக்கு அடர்ந்த காடு. இங்க பாத்தீங்களா, நம்ம இந்த காலிஃபிளவர் குரோத் இல்லையா, காலிஃபிளவருக்கு மேல் பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அது மாதிரி இந்த மரங்கள் வந்து வேற வேற கலர்ல தனித்தானே வந்து வர்ணம் பூசிக்கிட்டு அப்படியே ஒரு சோலையா. இதுதான் வந்து நம்ம இந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த லங்ஸ், அது கிரீன் லங்ஸ்ன்னு சொல்றாங்க நம்ம எல்லாமே இப்போ. அதாவது பச்சையான நுரையீரல் நம்ம சுவாசிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, இதுதான் நமக்கு தண்ணி கொடுக்கறது. இது இலையா உதுத்து அந்த இலையை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆள் உயரத்துக்கு அந்த மண்ணுல வந்து இலை இருக்கும். அந்த மண்ணு தான் மக்கி, அந்த இலைகள்ல மண்ணோட மக்கி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடும். எப்படி வீட்டுல அம்மா தரையை துடைக்கும் போது ஈரத்தை உறிஞ்சிருக்கு, ஒரு பஞ்சு எடுத்து போட்டா தண்ணி உரியுதோ, அது மாதிரி மழை காலங்கள்ல அந்த இலைகளும் சேர்ந்த மண் அப்படியே தண்ணி உறிஞ்சி வச்சுக்கிடும். அப்புறம் வெயில் காலங்கள்ல சொட்டு சொட்டா அந்த தண்ணியை விடும். பஞ்சு வந்து அந்த கிராவிடேஷன் போர்ஸ்லாம் தண்ணியை விட்டு அதுதான் உங்களுக்கு ஓடையாகவும் ஒரு நதியா வந்து இன்னைக்கு நீங்க நம்ம டேம் கட்டுறோம், அதுல இருந்து வாழ்றோம். அப்போ தண்ணி கொடுக்குது, காத்து கொடுக்குது. என்ன அது எப்படி இந்த மாதிரியான வனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப எல்லாமே நான் போன தடவை சொல்லிட்டேன், போன பதிவுலயே சொல்லிட்டேன், இப்ப இருக்க வனங்கள் எல்லாத்தையுமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அதாவது காப்பு காடுகள்னு மாத்திட்டாங்க. எதுக்குன்னா ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். இன்னைக்கு நாளைக்கு வர ஜெனரேஷனுக்கும் உங்களுக்கு காத்து தண்ணி வேணும்னா இந்த வனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம அரசாங்கமே முடிவு பண்ணி இதை வந்து காப்பு காடுகள் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாத்திட்டாங்க. இதுல வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரெஸ்பாசிங் அதாவது நடந்து போனாலே உங்களுடைய எந்த எவிடன்ஸ் இல்லாம உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. எதுக்குன்னா இந்த மக்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை, இந்த காடுகள்லாம் இருந்தா தான் இது உங்களுடைய நுரையீரல், இது இருந்தா தான் நீங்க சுவாசிக்க முடியும்.
நீங்க மட்டும் சுவாசிக்க கூடாது, உங்களுடைய ஃபியூச்சர் வரவங்க சந்ததிகளும் இதை பத்தி சுவாசிக்கணும், அதனுடைய பயனை பெறணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதா சார். இப்படி எல்லாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதிகள், எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதி. ஏன்னா அதனுடைய தலையாய பயன்கள் வேற. நம்ம போய் அதை பார்த்து தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கில தான் அரசாங்கம் இதை செய்யறாங்க. ஒழிய இது யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காண்டி செய்யல. இதுதான் என்னுடைய மெயினான உள்ளார்ந்த விஷயங்கள். சரி சார், இந்த காட்டை நம்ம கம்ப்ளீட்டா ஒரு நேச்சர் பண்ணது 100 வருஷம் 200 வருஷமா இருந்த காட்டை நம்ம உருவாக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஆனா அதை இப்போ கொஞ்சம் அளவுக்கு இமிட்டேட் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இமிட்டேட் பண்ணலாம். இப்ப எல்லாத்தையுமே உலகத்துல எல்லாமே நமக்கு தெரிஞ்சது இல்லை. இப்ப எப்படி சட்டை, எத்தனை வகையான சட்டை இருந்தாலும் எல்லா சட்டையும் நம்ம போடுறது இல்லை. நம்ம உடம்புக்கு தகுந்த சட்டையை போடுறோம்ல, அது மாதிரி நமக்கு தேவையான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுதான் எங்களுடைய சயின்ஸ் சொல்லுது. அதனுடைய ஒரு விளைவு தான் அடர் கவின் காடுகள். ஏன்னா செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இது நான் கூட பண்ணல, ஒரு விவசாய நிலத்துல பண்ணியிருப்போம். ஒரு 3/4 ஏக்கர்ல ஒரு காடை உருவாக்கி இருக்கிறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அதான் சொல்றேன், ஒரு பச்சை காட்டுக்குள்ள, ஒரு நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ள, நல்ல கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. உங்க இமேஜினேஷன் ஒரு காடு வந்துச்சுன்னா அந்த காட்டுக்குள்ள நீங்க அப்படியே ஒரு பயணம் பண்ண என்ன மாதிரி இருக்குமோ அதுதான் இன்னைக்கு ஒரு உரையா இருக்குன்னு நான் விரும்புறேன். இந்த மாதிரிதான் ஒரு காட்டை உருவாக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க இல்லையா, இது 6 மாசத்துல உருவாக்கப்பட்ட காடு. இந்த காடை உருவாக்கிட்டோம், ஒரு 3/4 ஏக்கர்ல உருவாக்கிட்டோம். எங்கேயும் இல்லை, மேட்டுப்பாளையத்துல ஒரு விவசாய நிலத்துல உருவாக்கிட்டோம். அதுல படிக்கப்பட்ட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட சயின்ஸ் படியும், இதுல பெறப்பட்ட உண்மைகளை பத்தியும், அதை நேச்சரோட பொருத்தி பார்த்து எந்த அந்த மாதிரி அந்த சயின்ஸை அதுக்குள்ள சேர்த்து கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இது ரொம்ப நாள் மனதுக்குள்ள ஓடின விஷயம். நான் படிச்சது கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் ஈக்காலஜி அண்ட் பயோடைவர்சிட்டின்ற கோர்ஸை எங்களுடைய மாணவருக்கு கடந்த 20 வருஷமா நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 20 வருஷமா அந்த கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம நிறைய அவங்களை நாங்க கல்வி சுற்றுலாவுக்கு ஃபாரஸ்ட்ல கூட்டிட்டு போவோம், ஆராய்ச்சி போறோம். நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். கட்டுறது ஒரு சிவராமன் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கட்டுறது கைமண் அளவு தான். இன்னைக்கு நீங்க அடர்ந்த ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல, பசுமை மர காடுகளுக்குள்ள போய் என்னை ஸ்பீஸ் ஐடென்டிஃபை பண்ண சொன்னீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பீஸ் தான் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் உண்மை. அந்த அளவு 35 வருஷமா வனத்துக்குள்ளே இருந்து ஆராய்ச்சி பண்ணினாலும் எங்களுடைய உணர்வு, எங்களுடைய கனவு, எங்களுடைய செயல்பாடு எல்லாமே வனத்தை ஒட்டி தான் இருக்கணும். ஏன்னா நாங்க வன விஞ்ஞானி. இப்ப பாருங்க, ஒரு 2 இது நாங்க பண்ணோம். இது கோயம்புத்தூர், நம்ம கோயம்புத்தூருடைய சிட்டி கார்பரேஷன் லிமிட். இதுல நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அர்பன் ஃபாரஸ்டிங், அதாவது ஊரக காடுகள்னு சொல்லி ஒரு பண்ணோம். இதுல இருக்க நம்ம கிரீன் போர்வை, பசும் போர்வை எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பண்ணினோம். இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட்டா. இதுல பாத்தீங்கன்னா 50% கான்கிரீட் ஏரியாவா இருக்கு கோயம்புத்தூர்ல. அதுல மரங்கள் பசுமைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலப்பரப்பு 20-27% இருக்கு. இதே சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 35% இருக்கு. இது சென்னை. திருச்சியில பாத்தீங்கன்னா 7% தான் பசும் போர்வையே இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அதாவது எல்லா ஊர்களிலும் நம்முடைய பசும் போர்வைங்கிறது கம்மியா இருக்கு. ஆனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஈக்காலஜி, அதாவது அவங்களுக்கு சாப்பாடு தேவைன்னு இருக்கும், சோசியல் நீட்ஸ்ன்னு இருக்கும், எக்கனாமிக் நீட்ஸ், பணம் தேவைப்படும், சொசைட்டில வாழ்றதுக்கு உங்களுக்கு வீடு தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும். அதே மாதிரி ஈக்காலஜிக்கல் டிமாண்ட், என்விரான்மெண்டல் டிமாண்டுங்கிறாங்க. அதாவது நீங்க மூச்சு விடுறதுக்கு, நீங்க காத்தாட இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தேவை இருக்கு. அதை நம்ம பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா மூச்சு ஆக்சிஜன் ஃப்ரீயா தான், இப்பதானே காசு கொடுத்து வாங்குறாங்க, ஆக்சிஜன் ஃப்ரீயா தானே கிடைக்குது. அதனால நம்ம அதை பத்தி நம்ம அக்கௌண்ட் பண்ணவே இல்லை. இதனால வரைக்கும் நம்ம அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஒரு மனுஷன் தன்னுடைய ஈக்காலஜிக்கல், அதாவது என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் தேவைங்கிறதுக்கு 9 மீட்டர் ஸ்கொயர் பச்சை இருக்கணுங்கிறான், பச்சை போர்வை இருக்கணுங்கிறான். இது யார் சொல்றான்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றான். பெர்காபிட்டாம்பாங்க, ஒரு தனி மனிதனுக்கு தேவைப்படும் பசும் போர்வை அப்படிங்கிற 9 மீட்டர் ஸ்கொயர். அப்ப நம்ம நாட்டுடைய ஜனத்தொகையை எடுத்துக்கங்க, அது 9 மீட்டர் ஸ்கொயரால நீங்க ஒரு பெருக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஏரியா காடு தேவைப்படும்னு நல்லாவே தெரியும். நம்மள மாதிரி ஜனத்தொகை அடர்ந்த இடங்களில், நாடுகளில் பசும் போர்வை என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இதை நாங்க முன்னாடி எல்லாம் சொன்ன யாரும் கேட்கல. இப்ப கொரோனா மூலம் இது சொல்லுது, இயற்கையே சொல்லுது. இன்னைக்கு ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன், எங்க போட்டாலும் பிராணவாயு கொடுங்க, சிலிண்டரை இறக்குமதி பண்றோம் அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்குதான் உண்மை. அப்போ இப்ப இந்த காட்டு மூளை எப்படி இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். நான் எல்லாத்துலயும் கடைசி ஆரம்பத்திலும் சரி கடைசியும் சொல்றேன், எல்லாரும் எல்லாமே கேளுங்க. ஆனா வாழ்நாளையில ஒவ்வொரு குடிமகனும் ஒரு மரத்தை நட்டு வளங்க. இவர் சிவராமன் சார் சொன்ன மாதிரி
வளர்க்கணும், மரத்தை வளர்க்கணும், நடக்கூடாது. நட்டு வளர்க்கணும். ஒரு வாழ்நாளையில ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒவ்வொரு பிரஜையும் இந்த நாட்டுல ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும். அது மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா இந்த நாட்டுக்கு செய்யற மிகப்பெரிய சேவையா இருக்கலாம். நான் கடந்த 35 வருஷமா எல்லா மீட்டிங்லயும் ஆரம்பத்திலையும் சொல்றதுதான், கடைசியிலும் சொல்றது இதுதான். ஒரே வேண்டுகோள் தான் வைப்பேன். அதுதான் இப்பயும் நான் சொல்றேன். இப்ப என்ன பண்ண, ஒரு லேண்ட் எடுத்தோம், ஒரு 3/4 ஏக்கர் லேண்டு. இந்த மாதிரி அடர் நடவு தான். ஏன்னா இது எப்படி மியாவாக்கி நம்ம எல்லாம் சொல்றோம். நான் ப்ரொஃபசர் மியாவாக்கியோட 1 மாசம் ஜப்பான்ல என்னுடைய ஜப்பான் தோழி டாக்டர் சிஷாட்டோ, என்னுடைய சகோதரி மாதிரி அவங்க என்னை அழைச்சிட்டு போனாங்க. 1 மாசம் ப்ரொஃபசர் மியாவாக்கியோட நாங்க இருந்தோம். அவங்க எதுக்காகவும் அதை பண்றாங்கன்ற நான் பின்னாடி சொல்றேன். அதற்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணினோம்னு சொல்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிச்சிட்டா எடுத்துட்டு போங்க. அதை நான் சொல்றேன். இதுல என்ன சயின்ஸ் இருக்கு, இது பிடிச்சிருச்சா, இது எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படி யோசிக்கலாம். அடர் நடவு நாங்க என்ன பண்ணினோம், 1 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 1 மீட்டர் இடைவெளி, 3 அடிக்கு 3 அடி இடைவெளியில நல்லா குழி தோண்டி, அந்த விவசாயி அவங்க பெரும் மனசுக்காரங்க, அவங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய சொத்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய பெரிய மனசுக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொட்டு நீர் போட்டாங்க. இன்லைன் ட்ரிப்பர் போட்டாங்க. இந்த சொட்டு இல்லாம ட்ரிப்பர் போடாம இன்லைன் ட்ரிப்பர் போட்டாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா தண்ணி யூனிஃபார்மா பரவும். ரொம்ப அடர் நடவுனால தண்ணி நல்லா வெட்டிங்கா இருக்கு, நல்ல வசதியா இருக்கும். அதுக்காக வேண்டிய 1 மீட்டர் இடைவெளியில குழி தோண்டினா நல்லா பெரிய பைய நாத்தை காமிக்கிறேன். இந்த மாதிரி சொட்டு அமைச்சுக்கிட்டு, அப்புறம் இதுதான் என்னுடைய துறையுடைய அனைத்து பேராசிரியர்களையும் நான் கூட்டிட்டு போனேன். இன்னைக்கு நாங்க நட்டோம், எல்லாரும் சேர்ந்துதான் நட்டோம். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுல முக்கிய பங்கு இவர் டாக்டர் மிஸ்டர் ஜெயச்சந்திரன், வனிதா மோகன் மேடத்துடைய கிளாஸ்மேட். அவர் மிக சிறந்த, நான் வாழ்க்கையில பார்த்த மிக சிறந்த மனிதர். ஒரு விஷயத்தை எவ்வளவு அருமையா ஏற்படுத்தி பண்ணி கொடுத்தாருன்றது, இதெல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் எங்களுடைய டீம், எங்களுடைய ரிசர்ச் ஸ்காலர் எல்லாம் போய் பார்த்தோம். இதெல்லாம் குழி எடுத்துட்டு நாங்களே போய் நட்டோம். அவங்களுக்கு இது புதுசா இருக்கிறதுனால நாங்களே போய் அவங்க நடுற எல்லா தொழில்நுட்பத்தையும் செஞ்சு காமிச்சோம். எல்லா குழியும் முதல்ல ஆய்வு பண்ணிட்டு, இதுதான் வளர்ந்த நாத்து. இந்த மாதிரி வளர்ந்த நாத்து 5 அடி 6 அடி வளர்ந்த நாத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. அவங்களும் பெருமனசோட வாங்கிக்கிட்டாங்க. அதுல கொஞ்சம் செலவு ஜாஸ்தியா வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்க ஒரு பர்பஸ்க்காக நட்டாங்க. அது அவங்களுடைய பெர்சனல் விஷயம்னால அதை நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரியான வளர்ந்த நாற்றுக்களை கொடுத்தோம், ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அதை அவங்க வாங்கி அந்த இதெல்லாம் நட்டாங்க. எப்படி நடன்னு கூட சொல்லி கொடுத்தோம். இந்த மாதிரி இருக்க அடி உரமா அவங்க ஏற்கனவே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க இதுலயே மக்குன தொழு உரம், உயிர் உரம் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதை அடி உரமா போடுறது, எப்படி குழி வெட்டுறது, நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். மேல் மண்ணை எடுத்து ஒரு பக்கம் போடணும், கீழ் மண்ணை எடுத்து இன்னொரு பக்கம் போடணும். மேல் மண்ணோட இந்த எரு கலவையை சேர்த்து செடி நட்டதுக்கு அப்புறம் உள்ள தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிமண்ணை போடணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உரக்கலவையெல்லாம் நாங்க அவங்கள்ட்ட எவ்வளவு போடணும் என்ன என்றெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுப்போம். இதுதான் நல்லா வளர்ந்த நாட்டுக்கள். இந்த நாட்டுக்கள் எல்லாமே எங்களுடைய விஞ்ஞானிகள், ஒரு டாக்டர் ரமேஷ், ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன், இப்படி எங்களுடைய ஒரு டாக்டர் சிவபிரகாஷ், அப்புறம் டாக்டர் உஷாமாலினி மேடம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் போய் நாங்களே அவங்களுக்கு எப்படின்னு நட்டு கொடுத்தோம். நட்டு எப்படி நடுறதுன்னு அவங்களுக்கு அவங்களுடைய மர நடுவிழா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க யாரையுமே கூப்பிட வேண்டாம், நம்மளே நட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. எங்க துறை அறிஞர்களே வந்தா போதும், நீங்களே நட்டு கொடுங்க நான் சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் போய் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கூட இருந்துச்சு. நட்டோம். அவங்க எல்லாமே செயல் விளக்கமாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எல்லாமே எங்க சயின்டிஸ்ட்ல அவங்க லேபர்களை, அவங்களுடைய தொழிலாளர்களை கூப்பிட்டு எப்படி நடுறது ஒவ்வொருத்தருக்கா விலைக்கு சொல்லி கொடுத்தோம். இந்த மாதிரி நட்டுட்டோம். ஒரு 10 மரத்தை நட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இன்னொரு வசதி என்னன்னா, இவங்க மேட்டுப்பாளையத்துல இருக்கிறதுனால ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஆனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி நட்டுட்டோம். இதுதான் நட்ட உடனே அந்த செடிகள் இருந்தது. வளர்த்தியான செடிகளை அவங்களே ஒரு ஆர்வத்துல ஒரு குச்சி வச்சு ஸ்டேக்கிங் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா அடியுரம் கொடுத்துட்டோம், செடியை நட்டுட்டோம். நல்லா வளர்ந்த செடி. என்னென்ன செடின்றதுதான் இதுல முக்கியம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்றேன், ரொம்ப விரிவாகவே அதை சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி செடியை நட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப வளர்ச்சி வர ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னா ரொம்ப அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. எங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நட்ட உடனே புது துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. புதிய துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள வளர்ச்சி. இது நான் போய் இலையெல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் போய் ரெகுலரா பார்ப்போம். எங்களுக்கும் அந்த ஆராய்ச்சி குணம், இந்த சயின்ஸை பத்தின ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால நாங்கள் போவோம். அவங்களும் எங்களை ரொம்ப வாலண்டியரா கூப்பிட்டு போவாங்க.
எப்ப சொன்னாலும் அவங்க வந்து ஒரு வாகனத்தை அனுப்பி எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது ஒரு ஒரு சிறந்த வாய்ப்பா கூட இருந்துச்சு. வளர்ந்து வளர்ந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு போனா இந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்பதான் சேர்ந்து ஒண்ணு சேர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி நிழல் கட்ட ஆரம்பிச்சது. ஆனா தரையில வெயில் இருக்கு பாத்தீங்களா? இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய வளர்ச்சி தான். 1 மாசம் 1 1/2 மாசம் அப்படியே அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. நீங்க பார்க்க பார்க்க அப்படியே ஒரு மரம் கூடி கூடி ஒண்ணொண்ணு கை சேர்த்து வர்ற மாதிரி தெரியும். இதெல்லாம் தானி மரம். நினைச்சுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசத்துல இந்த சைஸ் அந்த மரங்கள் வளர்ந்துருச்சு. அடர்ந்துருச்சு. இதுல மியாவாக்கில என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மீட்டர் ஸ்கொயர்ல கிட்டத்தட்ட 10 நாத்து 20 நாத்து, 25 நாத்து நடக்கும். நாங்க 1 மீட்டருக்கு 1 நாத்து தான் நட்டோம். அது வந்து வித்தியாசப்பட்டுச்சு. இது நட்டுட்டங்களா எப்படி வந்தது? அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி. இந்த பாத்தீங்கன்னா ஒரு காடு மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இது வந்து ஒரு 4 மாசம் ஆச்சு இந்த சைஸ் வர்றதுக்கு. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. ஒரு ஆத்மார்த்தமா அந்த இடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, நீங்க எந்த கோயிலுக்கு போய் தியானம் பண்ண வேண்டியதில்ல. எந்த மடத்துலயும் போய் நீங்க தியானம் பண்ண வேண்டியதில்ல. இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாலே, அவ்வளவு ஒரு அளப்பெரிய ஒரு ஒரு உற்சாகம் கண்டிப்பா வரும். இது எனக்கு வந்துச்சு. அந்த ஓனரே சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நிலம் இருந்தாலும், இந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் டெய்லி நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இந்த காடு உருவாயிடுச்சு. இதுல என்ன நாங்க பண்ணோம்னா, ஒரு மரத்துக்கு பக்கத்துல வேற மரம் தான் இருக்கும். ஒரே சாதி மரத்தை நடமாட்டோம். அப்போ ஒரு மரத்தை சுத்தியில வேற வேற மரங்கள்லாம் இருக்கும். அப்படித்தான் இதை உருவாக்கணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு மிக்சர் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படி கொண்டு வந்தோம். சார் இது என்னென்ன மரங்கள்லாம் நீங்க எடுத்தீங்க? இப்படி மிக்சர் ஆஃப் ஸ்பீசிஸ் எல்லாமே நடுவாங்க. நார்மலா வந்து நம்ம பொதுவா வந்து நம்ம மியாவாக்கியே மாடிஃபை பண்ணிவிட்டோம். மியாவாக்கின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? மியாவாக்கி முறைன்னு சொல்லிட்டு அடர்த்திய மரமா நடுவாங்க. அடர்த்தியா ஒரு புங்க மரமா நடுவாங்க. அதெல்லாம் புங்கந்தோப்பு, வேப்பந்தோப்பு தான். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. மரம் வந்து ஒரு மரம் ஒன்னொன்னு அனுசரிச்சு வளரும். நீங்க ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஏதாச்சும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மரம் இன்னொரு மரத்தை கட்டி பிடிச்சு. அதுக்காக நாங்க வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா, ஸ்பீசிஸ் அசோசியேஷன். ஒருத்தன் வாழ்றான்னா மரம் மனிதன் மட்டும் தனித்து வாழலாம். ஆனா மரங்கள் வந்து ஒரு மரம் வாழ்ந்துச்சுன்னா 10 மரத்தை அணைச்சுதான் வரும். நீங்க சிம்பிளா புரியணும்னா ஒவ்வொரு மரம் இன்னொரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கணும். நீங்க ஒரு காட்டுல பாக்குறீங்க நல்ல உயர்ந்தமான மரம் இருக்கும். அதை நாங்க வந்து படிக்கிறப்போ பிரிடாமினன்ட் ட்ரீஸ், அதாவது ரொம்ப உயர்ந்த மரம். அந்த அதுக்கே களத்திலேயே உயர்ந்த மரமா இருக்கும். அது பிரிடாமினன்ட் ட்ரீம். அது வந்து நிறைய அதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவைப்படும். அதனால வெளிச்சத்தை வேண்டி நோக்கி ரொம்ப மேல போயிடும். ரொம்ப வளர்ந்த மரம், டாமினன்ட் வெஜிடேஷன் போகும். அதுதான் அந்த அந்த ஃபாரஸ்ட்டை வந்து டிக்டேட் பண்ணும். அரவணைச்சு போகும், கட்டி பிடிச்சுக்கிட்டு போகும். அந்த மேல இருக்க மரம் கீழே இருக்க புல்லுக்கு வந்து உதவி பண்ணும். தெரியாது நமக்கு. அந்த வெளிச்சத்தை தாங்கிட்டு இருக்கனால அதுக்கு கீழே வர்ற மரத்துடைய சூரிய வெளிச்சத்தை பத்தி சூரிய வெளிச்ச தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வகைப்படுத்துவோம். ப்ரீடாமினன்ட் ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து சூரிய வெளிச்சத்தை வாங்குற மரம், லைட் டிமாண்டர்ஸ். அதுக்கு கீழே வர்ற மரங்கள் வந்து ஷேட் டாலரண்ட், ஷேட் டிமாண்டர்ஸ். அது வந்து பாதி நிழல் இருந்தா தான் வரும். நான் சந்தன மரத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 6 மாசத்துக்கு அதுக்கு பாதி நிழல் வேணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அதுதான் அந்த வனத்தை பத்தின அறிவியலும் அதை பத்தின புரிதலும். இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாருமே காட்டுக்குள்ள போவோம். காட்டுக்குள்ள போய் ஒரு யானையை பார்த்தாலும், ஒரு முயலை பார்த்தாலும், ஒரு பறவையை பார்த்தாலும் நம்ம எல்லாமே வந்து அப்படியே பிரமிச்சு போவோம். ஆனா ஒரு மரத்தை பார்த்துட்டு நம்ம பிரமிக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த மரத்தை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த சிங்கமோ, புலியோ, கரடியோ, மானோ, முயலோ, அங்க இருக்க மைக்ரோபோ வேணும்னா மரம் வேணும். இதுதான் உண்மை. அதுதான் மரம் ஹேபிடேட். மரம்ங்கிறது என்னன்னா இருக்கிற வீடு, எல்லாத்துக்கும் இருக்கிற வீடு நமக்கும் தான். அப்போ அந்த மரத்துடைய அசோசியேஷன் எப்படி இருக்கு? அதுக்கு தான் ஃபாரஸ்ட் பத்தி வகைப்படுத்தி இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 8 ஃபாரஸ்ட் டைப்ஸ் சொல்றோம். 8 ஃபாரஸ்ட் டைப்ஸ்லயும் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் டைப்ஸ்லயும் ப்ரிடாமினன்ட், கோடாமினன்ட், டாமினேட்டட் வெஜிடேஷன், சப்ரஸ்ட் வெஜிடேஷன், மால்ஃபார்ம்டு, டிஃபார்ம்டு அப்படின்னு அப்படியே வந்து நீங்க அடுக்குமாடி கட்டின மாதிரி இருக்கும். கடன்னு சொல்லுவோம் நாங்க. ப்ரிடாமினன்ட், கோடாமினன்ட், டாமினேட்டட், சப்ரஸ்ட், மால்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டே வருவோம். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் வெஜிடேஷன். இதை வந்து நாங்க மனசுக்குள்ள வாங்கி இதை உருவாக்க முடியுமா? அப்போது நமக்கு நீங்க எல்லாம் மரம்னு என்ன நினைப்பீங்க? காமனா நமக்கு தெரிகிற மரம் வேப்ப மரம், புங்க மரம். இதை தாண்ட ஆலமரம், புளிய மரம். ரொம்ப மரத்தை பத்தி தெரிஞ்சவங்கன்னா தேக்கு மரத்தை பத்தி பேசுவாங்க. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. நான் அமெரிக்கா உதாரணத்துக்கு காமிக்கிற போட்டோ கூட இருக்கு, காமிக்கிற. அப்புறம் மரங்கள் வந்து அந்த அசோசியேஷன் படி அது வளரும் போது ஒரு இயற்கையான காட்டை உருவாக்க முடியும். அதுதான் நிதர்சனம். நான் முடியும்னு சொல்றதை விட முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
இது காடை உருவாக்கியாச்சு. இது ரொம்ப நாள்லாம் இல்ல. 6 மாசம் தான். 6 மாசத்துல தான் உருவாக்கி இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்றேன். இதுதான் இதனுடைய வளர்ச்சி. இங்க பாருங்க, இந்த காடு இப்படித்தான் உருவாயிருக்கு. இந்த காடு வந்து இப்படித்தான் இருக்கு. பலதரப்பட்ட மரங்கள் இதுக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 35 வகையான மரங்கள் இருக்கு. இந்த மரங்களுமே நாங்க ரொம்ப தேடி போக முடியல. இருக்கிற மரங்களை தான் நட்டோம். ஆனா இப்ப தேடுதலை வந்து அதிகப்படுத்திட்டோம். நான் அதை பத்தி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இது முக்கியமா நம்ம இதுல இருக்க சில மரங்களை மட்டும் சொல்றேன். இந்த மெக்ராங்கான்னு சொல்றது வந்து வட்டக்கண்ணி. இந்த மரம் பாக்குறீங்களா, பெரிய இலை பொருட்கள் நம்ம பெரிய வெத்தலை இலையிலேயே பெருசா இருந்தா அப்படி இருக்கும். அது பேரு தான் வட்டக்கண்ணி. இந்த வட்டக்கண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம். அதாவது மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்பாங்க. அதாவது ஈரப்பத இலை உதிர் காடுகள் நம்ம நாட்டு அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டுல அதிகமா. இந்த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இந்த வட்டக்கண்ணி வருது. இந்த வட்டக்கண்ணிங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் அழிஞ்சு போச்சுன்னா இந்த மரம் தான் முன்னாடி முளைக்கும். இந்த வட்டக்கண்ணி தான் முன்னாடி முளைக்கும். இதை வந்து நாங்க இங்கிலீஷ்ல பயனியர் ஸ்பீசிஸ். இது வந்து மற்ற மரத்தெல்லாம் கூட்டிட்டு வரும். அதுக்கு நாங்க சக்சஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஆர் டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். இந்த மரம் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு வரும். இந்த வட்டக்கண்ணி பாத்தீங்கன்னா, இந்த வட்டக்கண்ணி ஒரு மரத்தை நீங்க நட்டீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் வரும். வட்டக்கண்ணியை பத்தி யாருக்குமே தெரியாது. காட்டுக்குள்ள போய் வட்டக்கண்ணியை பாத்தீங்கன்னா அந்த வனம் அழிஞ்சு பிறந்திருக்குன்னு. ஏற்கனவே வனம் வருது, அழிஞ்சு பழகிருக்க வனம் ஆயிரும். ஏன்னா நிறைய மரத்தை வெட்டினாங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல வெட்டினாங்க, டிஃபரெண்ட் எல்லா ஆட்சி காலத்திலயும் மரங்களை வெட்டினாங்க இல்லையா. அப்ப நல்ல காடுகள் கூட அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்க ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்ல போய் மெக்ராங்க வட்டக்கண்ணியை பாத்தீங்கன்னா வட்டக்கண்ணி சொல்லும், இந்த ஃபாரஸ்ட் அழிக்கப்பட்டிருக்கா, நான் உருவாக்கி இருக்கேன் இந்த வனத்தைன்னு சொல்லும். எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை பாருங்க. வட்டக்கண்ணி வந்து நீங்க வெத்தலை பெருசா இருக்கும். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இலைக்கு நடுவுல வந்து அந்த பிடிஎல் சொல்லுவேன், அந்த காம்பு வரும். பாத்தீங்கன்னா தெரியும். நான் அந்த இதுல காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு தெரியல. இலைக்கு நடுவுல காம்பு வரும். மெக்ராங்க பெல்டேட்டா இங்கிலீஷ்ல. நான் நிறைய வந்து பொட்டானிக்கல் நேம், அதாவது சயின்டிபிக் நேம் சொல்லுவேன். தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு அது மந்திர ஓதுற மாதிரி கூட இருக்கும். புது புது வார்த்தையா இருக்கும். நான் சொல்றது எங்களுக்கு ஈஸியா ஒரு யூனிஃபார்ம் கோடுனால நாங்க சொல்லுவோம். வட்டக்கண்ணி, அதுக்கு இங்கிலீஷ்ல பேரு சயின்டிபிக் நேம் வந்து மெக்ராங்க பெல்டேட்டா. அப்போ நீங்க யாரு வேணாலும் வாங்க, நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். அந்த வட்டக்கண்ணியை பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு உணர்வை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல நீங்க போய் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லயே போக முடியாது. சட்டம் அவங்களை தடை பண்ணும். ஆனால் நாங்க சொல்ல வர மெசேஜ், ஒரு 1/4 ஏக்கர் இவர் சொன்னார் இல்லைங்களா, நம்ம சிவராமன் சார் சொன்னார் இல்லைங்களா, நீங்க வந்து ஒரு 1/4 ஏக்கர் கொடுத்த காட்டை உருவாக்கிடலாம். ரொம்ப அருமையா உருவாக்கிடலாம். இதுதான் இந்த சயின்ஸை வந்து அப்படியே கொண்டு போய் அப்படியே ஓவர்லேயும் பண்றாங்களே என்ஜினியர்ஸ் எல்லாம். டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஓவர்லே, ஜிஎஸ்ல சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஓவர்லே பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த வட்டக்கணி நான் எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணேன். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க, எதுக்கு வட்டக்கணி இப்படி பண்றீங்க? ஏன்னா வட்டக்கணி யாருமே கருத மாட்டாங்க, தானா முளைச்சு கிடக்கும். வட்டக்கணியை பத்தி யாருக்கும் தெரியும். எங்க பாருங்க, மரத்துடைய சிறப்பை பாத்தீங்கன்னா, இது இந்த வட்டக்கணி வளர்ந்த வட்டக்கணி. நான் சொன்ன பாத்தீங்கன்னா நடுவுல காம்பு வருது. இவ்வளவு அடர்த்தியான இலை இருக்கு. ஆனா சூரிய வெளிச்சம் பட்டா அது எல்லா இடத்துலயும் சூரிய வெளிச்சம் வரும் அந்த மரத்துல. இப்ப பாருங்க, நான் பொய் சொல்லல, உங்களையே வந்து நான் கண் முன்னாடி தான் காமிக்கிறேன். எல்லா இலையிலையும் சூரிய வெளிச்சம் வரும். ஆனா இடம் இந்த மரத்தை பாத்தீங்கன்னா அடர்த்தியா வளரும். இலைகள் வரும், அடர்த்தியா இருக்கும். இயற்கையினுடைய படைப்பு பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் அந்த சயின்ஸ். அந்த சயின்ஸ் அப்படியே இம்பைட் பண்ணி அப்படியே உறிஞ்சி அதை டைஜஸ்ட் பண்ணி வெளியில கொடுத்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் பார்த்தா அப்படியே பிரமிப்பா இருக்கும். நான் இதை பார்த்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன் வெயிலே. நான் வந்து எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ஃபார்மேஷனை ஏன் கொண்டு வர முடியாது? தாராளமா கொண்டு வரலாம். கரெக்டா அந்த சயின்ஸை எடுத்துட்டு வந்து ஓவர்லே பண்ண, நான் எல்லாம் கூட கிண்டல் அடிச்சிருப்பாங்க. என்னையா சொல்ல போறாங்க, வனத்தை காட்ட உருவாக்குறான், மாடியில காட்ட, எப்படியா அதெல்லாம் பாசிபிள் இல்லை? நிறைய பேர் சொல்லலாம், ஏன் முடியாது? உருவாக்கி இருக்கிறோம்ன்றதா பாயிண்ட். பாருங்க வட்டக்கணி எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லா வளர்ந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வட்டக்கணி வந்து ஒரு வனத்தை உருவாக்க பயன்படுத்தி, இதுதான் அந்த புரிதல்ங்கிறது. இந்த வட்டக்கணி பிளான்டேஷன் வச்சிருக்கோம். சிவராமனையா சாரோட வந்து பார்த்தாங்க, இப்போ இது பெரிய மரமா வளர்ந்துருச்சு. இந்த வட்டக்கண்ணியை வச்சு நம்ம இலையில சாப்பாடு கூட உருவாக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வேற விஷயம். அந்த ஃபாரஸ்ட்குள்ள இப்ப நாங்க உருவாக்குன இந்த வட்டக்கண்ணி வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ள எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அது எப்படி கட்டி பிடிச்சி வளர்ந்து பாருங்க, வேற ஸ்பீசிஸோட. இது ஒரு எந்த விதமா எப்படிப்பட்ட ஒரு உணர்வை மனுஷனுக்கு ஏற்படுத்தும். நீங்க போய் வனத்துக்குள்ள வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ரொம்ப நெருக்கம் பண்ணுறீங்க, உள்ள போக முடியாது. நீங்க வந்து ஃபாரஸ்ட்குள்ளன்னு போனீங்கன்னா தரையில தான் உட்காரணும். ஃபாரஸ்ட்குள்ள போனீங்கன்னா நீங்களும் ஒரு நுண்ணுயிரியும், ஒரு யானையும், ஒரு புலியோ, சிங்கமோ, கரடியோ, மானோ, நீங்களும் ஒரு உயிரினம் தான். எந்த ஒரு வனத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னாலும் அந்த வனத்துக்குள்ள நீங்க தரையில உட்கார்ந்து பாருங்க, அதனுடைய உணர்வே வேற.
இதுதான் முக்கியம். இங்கதான் நம்ம வந்து பயிலணும். இதுதான் பயிலணும். அப்படி இந்த மாதிரியான ஒரு ஒரு வடத்தை ஏற்படுத்தி சார் நான் பெரிய இடம்லாம் நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆற எல்லாரும் ஒரு ஏக்கர்ல வீடு கட்டுவாங்க. ஒரு ஏக்கர்ல வீடு கட்டுவாங்க. நிறைய இதுல வந்து ரிசர்வ் சைட்ன்னு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல ஒரு ஏக்கர்ல வீடு கட்டுறீங்களா? 1 சென்ட்ல அந்த மரம் வளருங்க. 1 சென்ட்ல வளர்க்க முடியும். 1 சென்ட்ல வளர்க்க முடியும் மரத்த. அதுக்குள்ள நீங்க உங்க குழந்தைகளோடயோ, உங்க மனைவியோடயோ போய் அதுக்குள்ள உட்கார்ந்து பாருங்க. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் சார். ஏன் சார் இவ்வளவு காசு செலவு பண்ணி ஃப்ளைட் பிடிச்சு எங்க எந்த காட்டுக்கெல்லாம் போறீங்க? எந்த காட்டுக்குள்ளயுமே யாருக்குமே அனுமதி கிடையாது முதல்ல. அது யாருக்கும் புரியறது இல்ல. எல்லாருமே வந்து அதே மாரி காட்டுக்குள்ள போனா பிளாஸ்டிக் தான் எடுத்துட்டு போவோம். காட்டுக்குள்ள போய் நம்ம தேவையில்லாத பொருட்கள தான் போட்டுட்டு வருவோம். நீங்களே உருவாக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அருமையான இங்க பாருங்க அதே வட்டக்கனி இது வந்து ரோஸ்வுட். ரோஸ்வுட்ங்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஈட்டி மரம். ஈட்டி மரத்துக்கு எப்படி வளருது பாருங்க. ஈட்டி மரம் ரொம்ப மெதுவா வளரக்கூடிய மரம். நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு காடு இல்லாம பல காட்டுல வர்ற மரங்கள், இயற்கையான மரங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கோம். நீங்க வட்டக்கனியில யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. நாங்க ரொம்ப வந்து புங்க மரத்து, வேப்ப மரத்த பத்தி பேச போறதே கிடையாது. அதே மாரி இங்க பாருங்க. இது ரோஸ்வுட் ஃபார்மேஷனா இங்க பாருங்க. அத்தி. அத்தி இந்த ஆள் வகைய பத்தி மட்டும் நான் தனியா ஒரு 4, 5 ஸ்லைடு வச்சிருக்கேன். தனியா பேசுறேன். கல்லத்தின்னு சொல்லுவாங்க இத. பாறையில கூட வளரும். ஆள் வகை வந்து வனத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய பழங்கள குடுக்கும். நான் சொல்றேன். ஒரே ஒரு இந்த ஆள் வெரைட்டி வந்து பறவையும் கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம பேட்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? வௌவாலையும் கொண்டு வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்பெருக்கத்து கணக்கு பாருங்க. அந்த அந்த இடத்துல நட்டுருக்கிறோம். இது என்ன மாதிரியான ஒரு தோற்றம் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படியே பச்சை போர்த்துனது. உங்கள எல்லாம் கைய பிடிச்சு கட்டி அரவணைச்சு அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். நல்லா அப்படி யோசிச்சு பாருங்களேன். இதுக்கெல்லாம் எந்த தியானமுமே நீங்க தேவையில்லை. இதுதான் அறிவியல். இதுதான் நமக்கு தேவை. ஏன் இதை உருவாக்க முடியாது? தண்ணியையும் கொஞ்சம் இடத்தையும் கொடுங்க. செவிக்குள்ளாக கொஞ்சம் உணவு வேணும்ன்ற மாதிரி உங்களுக்கு மனது இருந்த ஒரு சிறிது இடத்தை கொடுங்கள். அங்கே வனங்கள் உருவாக்கப்படும். முடியும். அதுதான் சயின்ஸ். பாசிபிள். அதான் அந்த ஒரு மெசேஜ் தான் நான் சொல்ல விரும்புறேன் எல்லாத்துக்கும். பாத்தீங்களா? இது எப்படி வந்து இங்க பாருங்க இது தேக்கு. தேக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா? மாய்ஸ்ட் டெசிடியஸ். அதாவது ஈரப்பத இலையுதிர் காடுகள். அதுல வர்ற மரம். எப்படி இந்த தேக்கு எப்படி வளருது பாருங்க. இந்த வட்டக்கன் இப்படி எல்லாம் இப்படி அரவணைச்சு போகுது பாருங்க. இதுதான் அந்த மேல குண்டு எடுக்கப்பட்ட வனம். அந்த ஸ்பீஷஸ் பத்தி என்ன பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் இப்படி எல்லாம் ஒட்டி வருது இல்லைங்களா? இங்க பாருங்க. அத்தி வருது. இங்க வந்து நீங்க உங்களுடைய இந்த மெலைனா அதாவது குமிழ் அதை பின்னாடி பேசுறேன். இங்க பாருங்க வேப்ப மரம். உங்களுக்கு உங்களுடைய சாட்டிஸ்பேக்ஷன் வேப்ப மரம் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து இது இருக்கும். என்னது நாவல் மரம் இருக்கு. பின்னாடி காமிக்கிறேன். எங்க பாருங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது. இது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம சப்போட்டாவுக்கு வந்து ரூட் ஸ்டாக் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மரம். அந்த மரம் எங்க வருதுன்னா கடற்கரையில வரும். கடற்கரையில வர்ற மரம். இந்த மரம் பாத்தீங்களா? இந்த சைடு ரைட் சைடு நான் வந்து காமிக்கிறேன் இல்லையா? இது வந்து மித்ரகேன பாரிஃபுலராம்பாங்க. அதாவது நீர் மருது. நம்முடைய நீர்க்கடம்பு. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் தரைவிருட்சத்துடைய மரம் இது. நீர்க்கடம்பு. இது வந்து புத்திரஜீவ ராக்ஸ்பெர்ஜி. அதாவது மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். எனக்கு தமிழ் பேர் சீக்கிரமா வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஈரப்பத இலையுதிர்காடு. எப்படி அசோசியேட் பண்ணிருக்கு பாருங்க. இது இருக்கு. நீங்க வாங்க. அப்போ இது கடற்கரையில வர்ற மரம். இது வந்து 3000 mm ரெயின்ஃபால்ல வர்ற மரம். இது எல்லாமே அரவணைச்சு கொண்டு போக முடியும். இந்த செயற்கை காட்டுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பல வகையான காட்டுகள்ல இருக்க மரங்களையும் ஒருங்கிணைக்க முடியும். அப்படிங்கும்போது அதனுடைய நாங்க தனியா வளர்க்கறதுக்கும் இது அடர் நடவா வளர்க்கறதுக்கும் அதனுடைய பிஹேவியரே மாறுது. அது வந்து ஒன்னொன்னு தானே நான் சொன்ன மாதிரி மனுஷன் தான் தனிச்சு வளவான். ஒரு கார்ல ஒருத்தர் தான் நம்ம போக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா யாரை ஏற்றிட்டு போறதுக்கு விரும்புறது இல்ல. அது நம்ம படிநிலைகள்ல சொசைட்டில மேல போகும்போது தனி விமானத்துல போனது நம்ம நினைப்போம். ஆனா மரங்கள் மட்டும்தான் வளர வளர எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. மரம் வந்து இன்னொரு மரத்தை கட்டிப்பிடிச்சுக்குது. அப்ப இது வந்து இந்த இடத்த நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இந்த படத்தை பார்க்கவே எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமா அணுகுறீங்கன்னு தெரியல. நான் இந்த உணர்வு பூர்வமாவும் அறிவுபூர்வமாவுமே அணுகுறேன். இது எப்படி இந்த ஃபார்மேஷன்ஸ் வந்துருச்சே? இது ரொம்ப நல்லா 6 மாசம் தான் சார். நான் அதே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் எதையுமே நான் பார்க்காததை நான் செய்யாததை நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அதுல வந்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா ஒரு பொய்யான தகவலை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான விருப்பமே கிடையவே கிடையாது. இந்த நல்லா பாருங்க. இந்த ஃபார்மேஷன் வரும். கொண்டு வந்தாச்சு. இதை வந்து நீங்க இன்னைக்கு வந்தாலும் நான் காமிப்பேன். இதுதான் வந்து அந்த நீர்க்கடம் பாருங்களா? ஒரு அடர்த்தி அது வளரும் போது அது கீழேயும் வளருது, நடுவுலயும் வளருது, மேலேயும் வளரும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கேரக்டர். சிலது வந்து கீழே இருந்து வளரும், கீழேயும் கிளைகள் வரும். சிலதுக்கு வந்து மேலைகள் மட்டும்தான் கிளைகள் வரும். இந்த மாதிரியான ஒரு அடர்வு ஏற்படும்.
இந்த அடர் எப்படி சொல்ல இதுக்குள்ள நீங்க போய் உட்காந்து பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா இருக்கும். நானு காட்டுக்குள்ள போனேன்னா நான் உள்ள போய் உட்காந்துட்டு வருவேன். ஒரு 5 நிமிஷமாவது என் கூட எப்படியாவது நான் யாராவது போகும்போது என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களை கூட்டிட்டு போவேன், இல்லாட்டி என்னுடைய ஆராய்ச்சி அறிஞர்களை கூட்டிட்டு போவேன், ப்ரொஃபசர்ஸை கூட்டிட்டு போவேன். ஆனா அவங்க எல்லாத்தையும் இருக்க சொல்லி நான் உள்ள போய் உட்காந்துட்டு வந்தேங்க. அது தரையில போய் உட்காரணும். அதுதான் அந்த அந்த ஃபீல். பாத்தீங்களா? அந்த மித்திரகையினால அந்த இலைய வித்தியாசம் இதான் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல வந்து அந்த இலையில செதில் வரும். இலை செதில் வருது இல்லைங்களா? இது அந்த மித்திரகையினுடைய அது அப்படி பியூட்டிஃபுல் அப்படியே கிரீனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் கிரீனா. அந்த இலைய பார்க்கறதுக்கும், அந்த தண்ணி விட்டோனே அந்த வெயில்ல அதை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல வர மரம். மித்திரகைனா பாரிவிஃபோலியா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். மித்திரகைனா பாரிவிஃபோலியா இஸ் ஒன் ஆஃப் த கோடாமினன்ட் வெஜிடேஷன் இன் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லி கொடுப்பேன் எங்க மாணவர்கள். இதே மாதிரி மெசுவா ஃபெரியான்னு ஒரு மரம் இருக்கு. அதெல்லாம் கிடைக்காது. மெசுவெல்லாம் நீங்க பார்க்கணும். அதாவது அந்த இலைகள் வந்து நான் முன்னாடி ஒரு காடு காமிச்சு இல்லைங்களா? அதுல வந்து வேற வேற கலரை சாயம் பூசிக்கிட்டு மரங்கள் வந்து தலையாட்டிக்கிட்டு இருக்குன்ட்டு அதே மாதிரி அந்த பெரியாலாம் இலை வரும்போது சின்ன சின்ன இலை வரும்போது அப்படியே பிங்க் கலர்ல இருக்கும். அப்படியே அந்த இலை துளிக்கிற காலத்துல நீங்க அந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு இன்பமயமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உண்மையிலே ஒரு இன்பமயமான ஃபீலிங் கிடைக்கும். அப்படியே ஆராய்ச்சிக்காக வேண்டி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போவோம் நாங்க. அப்படியே அந்த போற வாகனங்களை ஜன்னல் வழி போய் பார்த்தோன்னா அப்படியே நீங்க ஒரு என்னத்தை சொல்றது அந்த ஃபீலிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. அந்த ஃபீல் அந்த அந்த இளஞ்சிவப்பு அந்த பிங்க் கலர்ல அந்த மெசுவா இருக்குமே ஒரு இனிமையான ஒரு உணர்வை வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் அதுல ரொம்ப மிக மிக முக்கியமானது. இந்த மித்திரகை நான் மரம் பெருசா வளர்ந்து இது இப்படித்தான் அது இருக்கும். இப்ப அது இந்த மரம் காய்க்கல. இப்ப 6 மாசம் தான் ஆகுது. அதோடைய மரம் இந்த பாத்தீங்களா இப்படித்தான் காய் வரும். சின்ன காயாத்தான் இருக்கும். பெரிய சின்ன காயாத்தான் இருக்கும். நம்ம வைரமுத்து சார் சொன்ன மாதிரி சின்ன கண்ணுக்கு தெரியாத விதைதான் பெரிய ஆலமரத்தை உருவாக்குற மாதிரி இது சின்ன காய் தான். பால் பேட்மிண்டன் பால் மாதிரி இருக்கும். சின்னதா இருக்கும். சின்ன விதையா இருக்கும். இது மித்திரகைனா ஃபார்மேஷன் நான் சொல்லிட்டேன். நம்ம சிசு இருக்கு இல்லைங்களா? சிசு மரம். இது பாருங்க சிசு மரம் என்ன அருமையா அதுக்குள்ள வளருது பாருங்க. இந்த சிசு மரம் நான் காமிக்கிறது சிசு மரம். இது வந்து நம்ம ஈட்டி மரத்துடைய வகைன்னு வச்சுக்கோங்களேன். ஈட்டி மரத்துடைய அது டால்பெர்ஜியா லேட்டிஃபோலியா, இது டால்பெர்ஜியா சிசு. அவ்வளவுதான். வேற வேற ஸ்பீசிஸ் அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சிசு மரத்துக்கு மிக முக்கியமானது நாங்க ஆராய்ச்சி பண்ணதுல நாங்க ஒரு 25 உள்நாட்டு மரங்களை இயல் மரங்களை ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு கார்பனை உறிஞ்சுன்னு பார்த்தோம். அதுல அதிகமா கார்பனை உறிஞ்சுறது இந்த சிசு தான். சிசு மரம் தான். சிசு மரம் வந்து நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணும். மண்ணில் இருக்க நைட்ரஜனை வந்து பிக்ஸ் பண்ணும். அதுதான் இந்த சிசுடைய இயற்கை. அப்ப நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணும்போது சாயில வந்து நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். சாயில வந்து நல்லா என்ரிச் பண்ணி வேறு முடிச்சுகள்ல அதுல வந்து ரைசோபியம்னு ஒரு நுண்ணுயிரி இருக்கு. இது வான்வெளியில இருக்க நைட்ரஜனை வந்து நிலை நிறுத்தி அது நைட்ரஜன் அதாவது தலைச்சத்தா மாத்தி கொடுக்கும். தான் மட்டும் சாப்பிடறது இல்லை, மற்ற செடிக்கும் கொடுக்குது. அருமையான ஃபார்மேஷன் வரும். நல்லா கட்டுப்பிடிக்கும் மரங்கள். இதுதான் சிசு ஃபார்மேஷன். சிசுவோட எப்படி மற்ற மரங்களை இயந்து வரும். அப்புறம் இது வந்து தனக்கு. இந்த தனக்குங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் நான். இது தனக்கு வந்து ஸ்கிரப் ஜங்கல் அதாவது முட்புதர் காடுகள்ல வர்றது. வட்டக்கண்ணிங்கிறது மாய்ஸ்ட் டெசிடியஸ் அதாவது ஈரப்பதம் இருக்கு இலையுதிர்காடுல வர்றது. அதே மாதிரி இது வந்து புத்திரஜி வேராக்ஸ் இது வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல வர்றது. எப்படி வந்து சேர்ந்து பாருங்க. இது நல்ல வறட்சி தாங்குற மரம். தனக்குன்னு சொல்லுவோம். கைரோகார்பஸ் அமெரிக்கானஸ் அதுக்கு பேரு. சரிங்களா? அது இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது வந்து வெப்பலை ரைசியா டிங்டோரியா இது வந்து முட்புதர் காடுகள்ல வரணும். இந்த நம்ம தனக்கு சொல்றோம் இல்லையா? தனக்கு இந்த வெப்பாலையில இருந்தா அந்த காடுகள்லாம் வந்து முட்புதர் காடுகள்னா உங்களுக்கு ஓப்பன் ஃபாரஸ்டா இருக்கும். முள்ளு நிறைய இருக்கும். மழை அளவு கம்மியா இருக்கும். நிறைய வந்து மான்கள் நிறைய வந்து உயிரினங்கள் வைல்ட் லைஃப் சொல்றோம் இல்லைங்களா? வனவிலங்குகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான இருக்க மரங்கள் எல்லாம் நீங்க ஒண்ணு சேர்க்கும் போது அது எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன். அப்ப சார் நீங்க நேச்சருக்கு எகெயின்ஸ்டா போலையா? எல்லா மரத்தையும் கல்யாணம் முடிச்சு வைக்கிற மாதிரி ஒன்னா சேர்த்து வைக்கிறீங்க அப்படி கூட நீங்க கேட்கலாம். அது மிக அருமையான கேள்வி. ஆனா ஒண்ணு சேரும் போது அதுக்கு இதெல்லாம் வந்து நல்ல கார்பனை உறிஞ்சுற மரம். கார்பனை நல்லா உறிஞ்சு இந்த ரைசியா டிங்டோரியெல்லாம் பால் வடிகிற மரம். அதுல அருமையான சாயம் எடுக்கிறாங்க. இது பாருங்க. இது ரொம்ப முக்கியம். டால்பெர்ஜியா பெரிகுலா சிசு சொன்னேன். டால்பெர்ஜியா லேட்டிஃபோலியாங்கிறது நம்ம வந்து ஈட்டி ரோஸ்வுட்னு சொல்றோம். டால்பெர்ஜியா சிசுக்கு முன்னாடி காமிச்சேன். இது வந்து டால்பெர்ஜியா பெனிகுலேட்டா. இந்த மரம் பாத்தீங்கன்னா இது இந்த வகைன்னு சொல்லுவாங்க. காட்டு வகைன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரம் ரொம்ப மெதுவா வளரும். இதுவும் வந்து உங்களுக்கு முட்புதர் காடுகள்லயும் வறட்சி தாங்கன்னு இலையுதிர் காடுகள்லயே வரும். ட்ரை டெசிடியஸ்லயே வரும். ஆனா இந்த மரத்துடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா வளரும். பெரிய அளவுக்கு வுட் ஃபார்மேஷன் வுட்டா இருக்காது. நிறைய வந்து காய்கள் விடும். நல்லா வந்து வேறு முடிச்சுல நைட்ரஜனை பிக்ஸ் தலைச்சத்தை வந்து பிக்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்ல இந்த மரத்தை பாத்தீங்கன்னா அப்படி எலும்பு மாதிரி இருக்கும். வெட்டவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் மரம்.
நல்ல வந்து வனத்துல இதை வந்து ஒரு அடர்வனமா கொண்டு வரும்போது 6 மாசத்துல இந்த வளர்ச்சி வந்து நேச்சர்ல வர்றதுக்கு தானா தனியா வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அதே டால்பெரியா பேனிகுலேட்டா இதுதான் அந்த ஸ்பீசிஸ் அசோசியேஷன்ல என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குது பாருங்க. அப்போ நம்முடைய வளர்ச்சி பரிணாமத்தின் ஒரு ஒரு படி முன்னெடுத்துட்டு போலாம். நிறைய மரங்களை அதாவது நல்ல வைப்ரேஷன் இருக்கும், நல்ல பேர் கூட சேரணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம வளர்க்கும் போது என்ன செய்றாங்க, நல்ல மனுஷன் கூட சேரு, நல்ல பையனோட சேருங்கிறாங்களா? அதே மாதிரி நல்ல நல்ல மரங்கள்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல நல்ல பையன்கள்லாம் வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு செயற்கை வனத்துல இது ஒரு 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 மிகப்பெரிய அட்வான்டேஜ், மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயமா நான் அதை கருதுறேன். இந்த இந்த அடர்வன வளர்ப்புல வந்து மிகப்பெரிய சாதகமான விஷயமா சொல்லலாம். பாருங்க, டால்பெர்ஜியா பெனிகுலேட்டா, அதாவது காட்டுப்பாகை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் பூவரசு எங்க வளரும்னா எல்லா இடத்துலயும் பூவரசை பார்க்கலாம். பட் பெரும்பாலும் பூவரசு வளர்ற இருப்பிடம் நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து கடற்கரைகள்ல வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அத்திமரம் வந்து காட்டுக்குள்ள வரணும். எப்படி வந்து அது ஒரு ஃபார்மேஷன், ஒரு வனத்துடைய இதை உருவாக்குது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம இந்த வெந்தேக்கு வகையை சேர்ந்தது. வெந்தேக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேகஸ்ட்ரோமியா, லேகஸ்ட்ரோமியா லேன்சியலாட்டாங்கிறது வெந்தேக்கு. லேகஸ்ட்ரோமியா நிறைய இருக்கு. லேகஸ்ட்ரோமியா லேன்சிலேட்டா இருக்கு, லேகஸ்ட்ரோமியா ஃபிளாஸ் ரெஜினே இருக்கு. இந்த மரம்லாம் வந்து நல்ல மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல வர மரம். அருமையான ஒரு லேகஸ்ட்ரோமியா, இது வந்து ஃபிளாஸ் ரெஜினே. இது வந்து என்னன்னா வயலட் கலர் பூ கொடுக்கும். எங்க வீட்டு முன்னாடி கூட நான் வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து கேட்பாங்க லேகஸ்ட்ரோமியாங்கிறதும் சரி, இந்த சால்ங்கிறது சரி, டிப்டிரோ கார்பஸும் சரி, அதே மாதிரி வந்து மருத மரங்கள் இருக்கு இல்லைங்களா? டெர்மினேலியா, அதாவது நீர் மருதும்பாங்க, கருமருதும்பாங்க, என்ன அப்புறம் வெள்ளக்கடம், இதெல்லாம் வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல வர டாமினேட் வெஜிடேஷன். இது எல்லாம் நீங்க இன்டகிரேட் பண்ணும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா காட்டை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 35 வருஷம் படிச்சது 2 மணி நேரத்துல கண்டிப்பா சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களையும் நம்ம பகுப்பாய்ஞ்சு ரீரைட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், we have rewritten the entire silviculture of tea, Forest College and Research Institute. இன்னைக்கு தேக்கு மர வளர்ப்பை பத்தின துல்லிய பண்ணை சாகுபடியை வந்து தெரிவு பண்ணி கொண்டு வந்து ரீரைட் பண்ணிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி அடர்வனம் மாதிரி நான் ஃப்ளவரிங் ஃபாரஸ்டே கொண்டு வர முடியும். இன்னொரு பியூட்டியான ஒரு மரம், பியூட்டியா மானஸ்பர்மான்னு சொல்லுவாங்க. அது ஹிந்தியில பலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல நல்ல கம்மு கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல பூக்கும். அப்புறம் வந்து காக்லோஸ்பர்மம் ரிலீஜியஸ்னு ஒன்று மஞ்சள் கலர்ல பூக்கும். லேகஸ்டோமியா ஃபிளாஸ் ரெஜினி, பேரே ஃபிளாஸ் ரெஜினி, அப்படியே வயலட் கலர்ல பூ பூக்கும். அப்ப இந்த எல்லாம் வந்து நட்டீங்கன்னா நீ ஒரு ஏரியல் வியூ, நீங்க எல்லா போய் கல்யாணத்துக்கு கூட ட்ரோன் தானே யூஸ் பண்றோம். ட்ரோன்ல எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வகை வகையான பூக்கள் தெரியும். எப்போ? சம்மர் மாதங்கள்ல, நம்முடைய கோடை காலங்கள்ல இந்த மாதிரியான பூக்கள் தெரியும். அப்ப இதெல்லாம் என்ன பெரிய மாதிரி ஒரு சயின்ஸ், இது எப்படி இன்டகிரேட் பண்ணா இது எப்படி ஒரு ஆத்மார்த்தமான விஷயங்களை விட இது இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு இது எவ்வளவு தேவைப்படுற விஷயங்களா இருக்குன்னு பாருங்க. இது பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் ஒரு சயின்ஸ் இருக்கும்போது ஃபார்ச்சுனேட்டா இந்தியாவிலேயே நம்பர் 1 ஃபாரஸ்ட் காலேஜ் அது தமிழ்நாட்டில் இருக்கு, மேட்டுப்பாளையத்தில் இருக்கு. எங்களை போற அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க. அந்த சயின்ஸையும் இதை எடுத்துட்டு போற ஒரு சமூகத்தை ஏற்படுத்தும் போது ஏன் வருங்காலங்கள்ல வந்து வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி வனத்துக்குள் தமிழ்நாடுன்னு ஆகிறதுக்கு என்ன ஆகிட போகுது? கண்டிப்பாக ஆகும். அதுதான் முக்கியம். இதான் புத்திரஜீவராக்ஸ் பஜி பாத்தீங்களா? புத்திரஜீவராக்ஸ் பஜி பாருங்க. இதுதான் புத்திரஜீவனா, இந்த புத்திர பாக்கியம் கொடுக்குற மரங்கிறாங்க. இதுல இருக்க எசன்ஸ் வந்து இலையில இருக்க எசன்ஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கு, இலையுதிர்காடுல வர மரம். இது கொண்டு வந்துட்டோம். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த இதுதான் இதுக்கு பேர் மணில் கராக்ஸ்ன்றான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? இந்த மரம் கடற்கரையில இருக்க மரம், நல்ல 3000 mm ரெயின்ஃபால் இருக்க மரம் சேர்ந்து வந்திருக்கு. இங்க பாருங்க இந்த மாதிரி எப்படி ஃபார்மேஷன் இருக்கு. மணில் கராக்ஸ்ன்றான்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழ் கரெக்டா தெரியல. இதைத்தான் வந்து நம்ம சப்போட்டாவுக்கு ஒட்டு கட்டுறதுக்கு கீழே ரூட் ஸ்டாக் பயன்படுத்துறாங்க. எப்படி வந்துருக்கு பாருங்க. அதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மரங்கள் வந்து காத்து அதிகமா இருக்கனால அது முள்ளு இருக்காது, முள்ளு மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, அதுல இலை வரும். அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒடியவே முடியாது. மணில்கார் ஆக்சிடென்ட்லாம் சில மரங்கள் ரொம்ப வந்து இழுத்து இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது ரொம்ப இழுத்துக்கும். அதுல வந்து ஒண்ணு வந்து மணில்கார் ஆக்சிடென்ட்ரா, அப்புறம் வந்து மகிழம், நம்ம இந்த காமிச்சிங்க இல்லைங்களா, நம்ம நீர்க்கடம்பு, மித்ரகைனா, இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம பிடிச்சி இழுக்கும். அப்படியே மெசுவாஃபெரியா, அல்ஸ்டோனிஸ் ஸ்கொலாரிஸ்னு ஒரு மரம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, அதெல்லாம் நீங்க எல்லாம் உணரணும். அதான் முக்கியம். இதுதான் இது அந்த மணில்கார் ஆக்சிடென்ட் ஃபார்மேஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஊட்டியில பூ பூக்கிற மரம். இது வந்து பாருங்க, இது வந்து ஊட்டியில வர்ற மரம். அந்த மைக்ரோ கிளைமேட் மாறும்போது இங்க வரும், நல்ல பூ பூக்கும் இந்த மரம்.
இது வந்து நம்ம அரச மரம் எப்படி வந்து எல்லா இடத்துலயும் பரவுது பாருங்க. 6 மாசம் அரச மரம் தான். அப்ப இது எல்லா மரங்களும் இன்டகிரேட் ஆகும்போது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் ஆர் ஃபீடிங் சொல்றோம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க பாக்கீங்களா, கொடி மாதிரி வளருது. ஒண்ணும் இல்ல, இந்தியன் சோப் நட்ரின்னுவாங்க. சாப்பிண்டஸ் மார்ஜினேட்டஸ்னு சயின்டிபிக்கா சொல்லுவாங்க. இந்தியன் சோப் நட்ரி, அதாவது இதுல இருந்து கொட்டையில தான் முசுக்கொட்டைன்னு சொல்றாங்க இல்லையா? இதுல இருந்து கொட்டையில இருந்து சோப்பு தயாரிக்கிறாங்க. இது ஒரு மரம், ஒரு புற்று மரம், ஒரு மீடியம் சைஸ் ட்ரீன்னு நாங்க சொல்லிக் கொடுப்போம் எங்க பசங்களுக்கு. இது வந்து வறண்ட இலையுதிர் காட்டுல வர்ற மரம். இங்க கொடி மாதிரி வளரும், எல்லாம் சேர்ந்து ஒண்ணே. என்ன அருமையான ஒரு விஷயம் பாருங்களேன், எப்படி இது இந்த மரம் வாங்க. இது வந்து மல்லிகா அலெக்சாண்டர் ஃபாரம். இந்த பார்த்து காண்டி காமிச்சேன். ஒரு கொடி மாதிரி வளரும். இந்த பாருங்க, இதை முசுக்கோட்டை இட் இஸ் கால்ட் மணி சாப்பிண்டஸ் மார்ஜினேட். அப்புறம் நாங்க உருவாக்கின காட்டுல ரொம்ப இழுத்தது வந்து இந்த குமிழ் தான். இது வந்து குமிழ் மரம், மெலைன் ஆர்போரியாம்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் குமிழை பத்தி தெரியும். ஏன்னா குமிழ் தேக்கு, ஏன்னா தேக்கு சொல்றவங்க எல்லாம் குமிழ் தேக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தேக்குக்கு இணையான தேக்குடைய தம்பின்னு வச்சுக்கோங்களேன். தேக்கு பிறந்த ஃபேமிலியில பிறந்த மரம். இங்க வந்து மெதுவாத்தான் வளரும். ஆனா அந்த அடர்வனத்துல பாத்தீங்கன்னா எப்படி இது அழகா வளர்ந்துருக்கு பாருங்களேன். சூப்பரா, என்ன சொல்றது, கலைக்க சொன்னா சூப்பரா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபாரஸ்டுடைய அந்த அப்படியே இமிடேட் பண்ணுது. தனியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேப்லெஸ்ஸா, குரோத் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுல குமிழ்ல. ஆனா இந்த வனத்துக்குள்ள நடும்போது எனக்கு இந்த வனத்துக்குள்ள பிடிச்சதுல ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச மரம் இந்த குமிழ் மரம். குமிழ் ஃபார்மேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்கு இந்த குமிழ மரம். அப்படியே நான் தான் இந்த காட்டு கூட நான் எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சந்தோஷப்பட்டு வாழ்ற மாதிரி இருக்குது, சொல்ற மாதிரி இருக்கு இது பாக்குறப்போ.